மிக்சர் அண்ட் அலிகேஷனில் செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கிளர்க் லெவலில் கேட்கக்கூடிய சம்ஸ் பார்த்தோம். இப்போ பிஓ ப்ரிலிம்ஸ் லெவலில் கேட்கக்கூடிய சம்ஸ் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி தான் கொஸ்டின் இதுலேயும் இருக்கும். இதில் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்க்கலாம். சேம் கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ரேஷியோ பிட்வீன் மில்க் அண்ட் வாட்டர் இன் எ 120 லிட்டர் மிக்சர் இஸ் 3:2. சரியா? ஒரு மிக்சரில் மில்க் அண்ட் வாட்டர் இருக்குது. இது எத்தனை 120 லிட்டர்ஸ் இருக்குது. இது என்ன ரேஷியோவில் இருக்குது? 3:2ன்ற ரேஷியோவில் இருக்குது. அப்போ மில்க் எவ்வளோ, வாட்டர் எவ்வளோன்னு இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணுவோம்? இது 5 பார்ட்ஸா? இப்போ 120 டிவைடட் பை 5. இப்போ 1 வந்து எவ்வளோ ஆகும்? 24 ஆகுமா? 1 வந்து 24னா 2 எவ்வளோ, 3 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இன்ட்டு 24 இன்ட்டு 24 மல்டிபிள் பண்ணுவோமா? இப்போ இதை பண்ணுங்கள். 2 24s are 48, இது 72. இதெல்லாம் லிட்டர்ஸ். சரிங்களா? இது ரேஷியோ, இது நம்ம குவான்டிட்டி, எவ்வளோ மில்க் இருக்குது எவ்வளோ வாட்டர் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாசிக்கலாம். when 40 liter of the mixture is replaced with 40 liter of another mixture. சரிங்களா? நம்ம பார்த்தப்ப என்ன பார்த்தோம்? 40 லிட்டர் ஆஃப் மிக்சரை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒன்று மில்க் போடுவாங்க இல்லை வாட்டர் போடுவாங்க. இப்போ இது ஒரு கலவை. இந்த மில்க் அண்ட் வாட்டர் கலவையில் 40 லிட்டரை வெளியில் எடுத்துகிட்டு இன்னொரு மில்க் அண்ட் வாட்டரோட மிக்சரை வந்து இதில் ஆட் பண்ண போகிறாங்க. அப்படின்னா இப்போ எனக்கு என்கிட்ட இருக்க இந்த இதில் 72 லிட்டர் பாலும் மிச்சத்துக்கு தண்ணியும் வச்சுருக்கேன். இன்னொரு மிக்சர் இருக்குது. சரிங்களா? அதுலேயும் மில்க் அண்ட் வாட்டர் இருக்குது. இதில் நான் வந்து மில்க் 10 லிட்டர் வச்சுட்டு தண்ணி அதிகமாக வச்சுருந்துருக்கலாம். சரியா? இப்போ இந்த மிக்சர்லேருந்து 40 லிட்டரை வெளியில் எடுத்துகிட்டு இந்த மிக்சர்லேருந்து 40 லிட்டரை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொன்னேன்? இந்த 120ங்கிற டோட்டல் குவான்டிட்டி மாறாது. ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமும் என்னோடய குவான்டிட்டி எவ்வளோவா இருக்கும்? அதே 120 தான் இருக்கும். சரிங்களா? இப்போ இதில் இந்த மிக்சரை தான் ஆட் பண்ணுறாங்க. சரியா? இந்த மிக்சரோட தன்மை என்னன்னு பார்ப்போமா? அந்த மிக்சர்லேயும் மில்க் அண்ட் வாட்டர் இருக்கான். என்ன ரேஷியோவில் இருக்கான்? 3:5ங்கிற ரேஷியோவில் இருக்கான். சரிங்களா? இப்போ இந்த ஹோலில் எனக்கு எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது. என்ன கொடுத்தாங்க? இதுலேருந்து நான் 40 லிட்டரை தான் ஆட் பண்ண போகிறேன். சரிங்களா? இந்த 40 லிட்டரில் என்ன ரேஷியோவில் இருக்கும்? 3:5. நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லி கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா? ஒரு மிக்சரில் இனிஷியல் குவான்டிட்டி 3:5 இருந்தால் வெளியில் எடுக்கிற குவான்டிட்டி அதே 3:5 தான் இருக்கும். மீத இருக்க குவான்டிட்டியும் அதே 3:5 தான் இருக்கும். இப்போ இந்த 40 லிட்டருங்கிறது என்னது? இனிஷியலா, ரிமூவா, இல்லை பேலன்ஸா? ரிமூவ் பண்ணது. இப்போ அதுவும் 3:5ங்கிற ரேஷியோவில் தானே இருக்கும். சரி, இந்த 40 லிட்டரில் மில்க் அண்ட் வாட்டர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம்? இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 8. 40லேருந்து 8ஐ டிவைட் பண்ணணும். அப்போ 1 பார்ட்டோட வேல்யூ எனக்கு கிடச்சிருமா? 5. சரிங்களா? 3 5s மில்க் வந்து இதில் 15 லிட்டரும் வாட்டர் வந்து இதில் 25 லிட்டரும் இருக்குது. இதை நான் எடுத்து இதோட ஆட் பண்ண போகிறேன். சரிங்களா? வாங்க இதை எடுத்து இதை ஆட் பண்ணலாம். இதோட ப்ளஸ் 15 லிட்டர் பாலும் ப்ளஸ் 25 லிட்டரு வாட்டரும் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை ஆட் பண்ணுங்கள். 87 லிட்டரு மில்க் இருக்குது. சரிங்களா? இப்போ இதை ஆட் பண்ணால் 73 லிட்ரு வாட்டர் இருக்குது. இப்போ நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சது. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? தென் வாட் வில் பி த ரேஷியோ பிட்வீன் மில்க் அண்ட் வாட்டர் இன் த நியூ மிக்சர். இப்போ இவங்க 2 பேரையும் நம்ம வந்து ஆட் பண்ணோம்ல, இதிலேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்தோம் ப்ளஸ் இதிலேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்தோம். இந்த நியூ மிக்சரோட ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இப்போ இது 2 டேபிளில் வருமா? இது ரெண்டுமே 2 டேபிளில் வராது. நெக்ஸ்ட்டு 3 டேபிளில் வருமானு பார்ப்போமா? இது 3 டேபிளில் வருமா? 87 3 டேபிளால் அடித்து கொடுத்தோம்னா 2 டைம்ஸு 9 டைம்ஸு வந்துருச்சு. இது 3 டேபிளால் வருமா? 2 டைம்ஸ் அடித்து கொடுத்தா மிச்சம் 13 இருக்கும். எனக்கு இது 3 டேபிளில் வராது. சரி, நெக்ஸ்ட்டு 5 டேபிளில் வருமா? வராது. அப்போ இது வந்து ஒரு ப்ரைம் நம்பர். என்னோடய ஆன்சர் என்ன? 87:73. இதுதான் நம்மளோட மெயின் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.
இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்ததுல வந்து ரேஷியோ மட்டும்தான் வச்சு பார்த்துருப்போம். இப்போ ஃபஸ்ட் டைம் பெர்சன்டேஜ் வந்திருக்கு. இது எப்படின்னு பார்க்கலாம். எ வெசல் கண்டெய்ன்ஸ் எ மிக்சர் ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர். சரியா, ஒரு வெசலில் சேம் மில்க் அண்ட் வாட்டர் மிக்சர் இருக்குது. சரிங்களா, இன் விச் தேர் இஸ் 60% மில்க். சரியா, இது எவ்வளோன்னு கொடுக்கல. அப்போ என்கிட்ட இருக்க பொருளை நான் என்ன சொன்னேன், எப்பயுமே ஒரு முழுமையான பொருள். அப்போ என் கையில் இருக்கிறது எப்பயுமே 100% இருக்கும். சரிங்களா, இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இன் விச் தேர் இஸ் 60% மில்கா. மில்க் வந்து 60% இருந்துச்சுன்னா மிச்சம் வாட்டர் எவ்வளோ இருக்கும், 60 + 40 தானே எனக்கு 100%. அப்போ எனக்கு வாட்டர் வந்து 40% இருக்குமா. இவ்வளோ தான் இப்போ நம்ம கையில் இருக்குது. இதை வச்சு நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கலாமா. இப்போ இந்த 60க்கும் 40க்கும் ரேஷியோ எடுங்களேன். 2:3 ரேஷியோவில் இந்த இதில் மில்க்கும் வாட்டரும் இருக்கான். சரிங்களா, அடுத்து 30 லிட்டர்ஸ் ஆர் ட்ரான் ஆஃப். சரிங்களா, அண்ட் தென் த வெசல் இஸ் ஃபில்டு வித் வாட்டர். அப்போ 30 லிட்டரை வெளியில் எடுத்துட்டு அதே 30 லிட்டரை உள்ளே வச்சு தண்ணி ஊற்றுறாங்க. சரிங்களா, இப்போ இதிலேருந்து 30 லிட்டர் ஆஃப் மிக்சரை வெளியில் எடுத்துட்டு ப்ளஸ் 30 லிட்டர் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் இங்கே ரீப்ளேஸ்னு கொடுக்கலையே, எப்படி கரெக்டாக அது வாட்டர் தான் ஆட் பண்ணுறாங்களான்னு கேட்குறீங்க. அப்படின்னா அதே 30 லிட்டர் ஆஃப் வாட்டர் எப்படி வந்துச்சுன்னா, இது வந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. 30 லிட்டர் ஆஃப் இதை வெளியில் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றுறாங்க. அப்போ எவ்வளோ ஊற்றிருப்பாங்க, அதே 30 லிட்டர் தான் ஊற்றிருப்பாங்க. இஃப் த ரேஷியோ பிகம் 6:19 தென் ஹவு மச் மில்க் டஸ் த வெசல் ஹோல்டு நவ். சரியா, இப்போ இந்த இது பண்ணதுக்கப்புறம் இந்த மில்க்கும் வாட்டருக்கான ரேஷியோ என்ன ஆயிடுச்சு, 6:19 ஆயிடுச்சான். இப்போ இந்த புதுசாக இருக்குல்ல, இதில் வந்து மில்கோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. மில்க் என்னது, இந்த 6, இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சம் செய்வோமா. இந்த இடத்த நல்லா கவனிச்சுக்கோங்க. சரிங்களா, நம்மகிட்ட 3:2ன்னு இருந்தது, 6:19 ஆயிருக்குன்னா அப்போ இங்கே என்ன நடந்திருக்கும், இந்த 3 6ஆக மாறணும் அப்படின்னா இன்ட்டு 2வால் மல்டிபிள் பண்ணியிருப்பாங்களா. அப்போ அப்படி மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு என்ன வந்திருக்கும், இந்த ரேஷியோ 6:4 இருந்திருக்கும். அதோட எனக்கு 30 லிட்டர் ஆஃப் வாட்டரை ஆட் பண்ணுறாங்க. போன மிக்சரை வெளியில் போயிடுச்சு, விட்டுறணும். இங்கே முக்கியமான ஆள் யார், வாட்டர் தான் ஆட் பண்ணுறான். ப்ளஸ் 30 வாட்டர் ஆட் பண்ணால் எனக்கு இங்கே இருக்க 4 பீஸ் வந்து இங்கே என்னவாயிருச்சு, 19 பீஸ் ஆயிடுச்சு. அப்போ இதுக்குரிய டிஃப்ரென்ஸ் என்ன, இங்கே ஒரு தண்ணி இருந்துச்சு, அதோட நான் 30 ஆட் பண்ணதுனால தானே இங்கே இவ்வளோ ஆச்சு. அப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்னது, வாட்டரோட டிஃப்ரென்ஸ் வந்து 30, பீஸோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 15. எப்படி வந்துச்சு, 19லேருந்து 4 மைனஸ் பண்ணதுனால 15 வந்துச்சு. சரிங்களா, அப்போ 15 பீஸ் தான் 30 அப்படின்னா ஒரு பீஸோட வேல்யூ எனக்கு என்னவா இருக்கும், 2 இருக்குமா. இப்போ நம்மகிட்ட என்ன கொஸ்டின் கேட்டாங்க, இந்த 6 பீஸோட வேல்யூ என்னன்னு கேட்டாங்க. அப்போ 6 × 2 என்னது 12. இப்போ கடைசியாக என்கிட்ட இருக்க மில்கோட வேல்யூ எனக்கு 12. அடுத்த கொஸ்டின், எ கண்டெய்னர் கண்டெய்ன்ஸ் மில்க் அண்ட் வாட்டர். சரிங்களா, ஒரு கண்டெய்னரில் மில்க்கும் வாட்டரும் இருக்குது, விச் இஸ் இந்த ரேஷியோ ஆஃப் 8:5. அப்போ 8:5. ஃபஸ்ட்டு மில்க் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு 8 எடுத்தோம், நெக்ஸ்ட் வாட்டர் இருக்கிறதுனால அடுத்து 5 வந்து வாட்டருக்கு போட்டோம். சரிங்களா, இஃப் 13 லிட்டர் ஆஃப் த மிக்சர் இஸ் ரிமூவ்டு. சரியா, 13 லிட்டரை வெளியில் எடுத்துட்டு அண்ட் 8 லிட்டர் ஆஃப் வாட்டர் இஸ் ஆடட். இப்போ இதிலிருந்து -13 மிக்சரை வெளியில் எடுத்திருக்காங்க. என்ன ஆட் பண்ணியிருக்காங்க, 8 வாட்டரை ஆட் பண்ணியிருக்காங்க. இது நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோமா. இந்த கான்செப்ட் என்னன்னு புரியுதா, நான் 13 மிக்சரை வெளியில் எடுத்துட்டு திரும்ப அதே இதை ஆட் பண்ணேன் அப்படின்னா என்னோடய ரேஷியோ வேறு. சரிங்களா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 8 வாட்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன ஆக போகுது, எனக்கு இந்த வாட்டரோட ரேஷியோ இங்கே மாறப்போகுது. சரியா, நெக்ஸ்ட்டு தென் த ரேஷியோ பிகம்ஸ் 8:7. மாறிடுச்சா, 8:5 இருந்தது 8:7 ஆயிடுச்சு. ஏன், நான் பாலை எதுவுமே பண்ணலை, தண்ணி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் இது என்ன ஆயிடுச்சு, 8:7 ஆயிடுச்சு. கொஸ்டின் என்ன, ஃபைண்ட் த குவான்டிட்டி ஆஃப் மில்க் டஸ் த கண்டெய்னர் ஹாவ் இனிஷியலி. இந்த 8 பாட்டோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்னது, இங்கே இருந்ததோட வேல்யூ கேட்டாங்க, இப்போ இங்கே இருந்ததோட வேல்யூ கேட்குறாங்க. சரியா, இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இதுக்கு 8 தான் ஆட் பண்ணியிருக்கோம். சரியா, இப்போ இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, இந்த வாட்டருக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 2 பார்ட் தான் டிஃப்ரென்ஸு. சரியா, அந்த டிஃப்ரென்ஸ் தான் என்னது 8. இப்போ ஒரு பார்ட்டோட வேல்யூ
4. சரிங்களா? 4. இப்போ இது எதுக்குரியது? இதுக்குரியது. இது வேறு ரேஷியோ, இது வேறு ரேஷியோ. எனக்கு நான் அப்போ வந்து P வந்து 2ன்னு கிடச்சிச்சு, அதனால் இங்கே மல்டிபிள் பண்ணி ஒரு ஆன்சர் போட்டோமா? அப்படி கிடையாது. இங்கே 4ன்னு கிடச்சா அது இதுக்குரியது. இங்கே போய் நான் 4 மல்டிபிள் பண்ணி எனக்கு ஆன்சர் போடக்கூடாது. இப்போ இன்ட்டு 4 பண்ணுங்க. என்ன வரும்? 8 4 சார் 32 28 இஸ்ட்டு வராது, கம்மா. இது 1 லிட்ரு, இது 1 லிட்டரோட வேல்யூ. என்கிட்ட 32 லிட்ரு பால் இப்போ இருக்குது. இப்போ என்கிட்ட 28 லிட்ரு தண்ணி இருக்குது. அப்படின்னா என்கிட்ட எவ்வளோ இருந்திருக்கும்? என்கிட்ட 8 லிட்ரு தண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இருந்ததில் என்கிட்ட 8 லிட்ரு தண்ணி கம்மியாக இருக்கும். பால் எதுவுமே பண்ணலை, 32. இப்போ நான் பேசுகிறது இந்த இடம், சரி? இன்னும் இந்த மைனஸ் பண்ண இடத்துக்கே நம்ம வரல. 8 லிட்ரு தண்ணியை ஆட் பண்ணுற இடத்துல தான் இப்போ இவ்வளோ இருக்குது, சரிங்களா? இந்த இதில் என்ன பண்ணியிருக்காங்க, 13 லிட்டர் ஆஃப் மிக்சரை வந்து வெளியில் எடுத்திருக்காங்க. எடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு இப்படி ஆச்சு. அதுலேருந்து தான் எனக்கு இப்படி ஆயிருக்கு. புரியுதா? நம்ம ரிவர்ஸ்லேருந்து போகிறோம். 13 லிட்டர் ஆஃப் மிக்சரில் எவ்வளோ பாலும் தண்ணி இருக்குதுன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இது ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணுவோமா? எத்தனை பார்ட்ஸ்னு கண்டுபிடிக்க? 85 ஆட் பண்ணால் 13 பார்ட். அப்போ 1 பார்ட்டோட வேல்யூ இங்கே என்னது? 1. இங்கே 1 பார்ட்டோட வேல்யூ எனக்கு என்னது? 4. இங்கே எனக்கு 1 பார்ட்டோட வேல்யூ என்னது? 1. சரிங்களா? அப்போ எவ்வளோ போயிருந்திருக்கு? இந்த 13 லிட்டரில் எனக்கு எவ்வளோ மில்க்கும் வாட்டரும் வெளியில் போயிருந்திருக்கு? 8 மில்க்கும் 5 வாட்டரும் வெளியில் போயிருக்கு. புரியுதா? இது ரேஷியோ. இந்த ரேஷியோலேருந்து 13 லிட்டர் ஆஃப் மிக்சரை வெளியில் எடுக்கிறாங்க, சரிங்களா? இந்த 13 லிட்டரை எத்தனை மில்க்கு எத்தனை வாட்டர் வெளியில் போச்சு? 8 லிட்டர் மில்க்கும் 5 லிட்டர் வாட்டரும் வெளியில் போயிருக்கு. அப்போ நம்ம இனிஷியல் குவான்டிட்டி கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? இதோட ஆட் பண்ணணுமா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்கிட்ட 40 லிட்டர் மில்க்கும் எவ்வளோ 25 லிட்ரு வாட்டரு இருந்திருக்கு. இதை அடிச்சு கொடுங்க. இதே 8:5 ரேஷியோ வருதான்னு பார்ப்போமா? 5 டேபிளால் 8 டைம்ஸ், 5 டேபிளால் 5 டைம்ஸ். சரியா? இந்த கொஸ்டினை நான் மறுபடியும் சொல்லித்தரேன், சரியா? நம்மகிட்ட ஒரு மிக்சர் இருக்குது, சரிங்களா? அதில் மில்க்கும் வாட்டரும் இருக்குது. என்ன ரேஷியோவில் இருக்குது? 8:5 ரேஷியோவில் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க? -13 பண்ணாங்க. இப்படி கோடு போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு +8 வாட்டர். இது மிக்சரு, இது வாட்டர். இப்படி பண்ணதுக்கப்புறம் என்னாச்சு? 8:7 ஆச்சு, சரிங்களா? இப்போ நான் இந்த ரேஷியோவிலேருந்து 13 வெளியில் எடுத்தாலும் எனக்கு இங்கே என்ன ரேஷியோ இருக்கும்? 8:5 தான் ரேஷியோவாக இருக்கும். இப்போ இது என்னது? எனக்கு இனிஷியல் குவான்டிட்டி. இது நான் ரிமூவ் பண்ணதோட பேலன்ஸு. இப்போ இது ரிமூவ் பண்ணதோட பேலன்ஸு, சரிங்களா? இது எனக்கு நியூ. இப்போ என்ன பண்ணோம்? இந்த 5க்கும் இந்த 7க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 8. இந்த 5க்கும் இந்த 7க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 2. தண்ணியோட டிஃப்ரென்ஸ் வந்து 8, பார்ட்ஸோட டிஃப்ரென்ஸ் 2. அப்படின்னா ஒரு பார்ட்டோட வேல்யூ நமக்கு 4ன்னு கிடச்சிச்சா? சரியா? 4ன்னு கிடச்சிச்சா? அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இந்த லிட்ரு எவ்வளோ, இந்த லிட்ரு எவ்வளோன்னு எடுத்து எழுதிக்கிட்டோமா? இதில் மில்க் எவ்வளோ, வாட்டர் எவ்வளோன்னு எடுத்து எழுதுனோமா? நெக்ஸ்ட்டு அப்படியே ரிவர்ஸில் போங்க. இங்கேருந்து இப்படி எழுதுகிறேன். இப்போ நான் எழுதுறதெல்லாம் மில்க் அண்ட் வாட்டரோட குவான்டிட்டி. 32 லிட்ரு மில்க்கு, 28 வாட்டரு, ஓகேவா? இப்படி எனக்கு வந்து என்ன கேட்டாங்க? மேலே இருக்கிறது தான் கேட்டாங்க, சரியா? அப்போ இங்கே போனோம் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கேன்? இங்கேக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? 8 தண்ணியை தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ 8 தண்ணியை மைனஸ் பண்ணால் எனக்கு இதோட வேல்யூ கிடச்சிருமா? அப்போ 28லேருந்து 8 மைனஸ் பண்ணால் 20. இந்த மில்கை நான் எதுவுமே பண்ணலை, அப்போ அதை அப்படியே வச்சிட்டேன். இப்போ இங்கேருந்து நான் ஃபஸ்ட்டுக்கு போகணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்? -13 லிட்டர் ஆஃப் மிக்சரை வெளியில் எடுத்திருக்கோம். அப்படின்னா பால் எவ்வளவோ இருக்கும், தண்ணி எவ்வளவோ போயிருக்கு வெளியில். அதை எவ்வளோ நான் ஆட் பண்ணால் தானே எனக்கு ஒரிஜினலாக எவ்வளோ இருந்துச்சுன்னு தெரிய வரும். இப்போ 13 லிட்டர் ஆஃப் மிக்சர் வெளியில் போயிருக்கு. எனக்கு இங்கே 13 பார்ட்ஸ் இருக்குது. ஒரு பார்ட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இப்போ P = 1. அப்போ 8 தண்ணியும்
5 வாட்டரும் வெளியில் போயிருக்கு. இப்போ இதே ஆட் பண்ணால் தானே எனக்கு என்ன இருந்துச்சுன்னு தெரியும். என்கிட்டருந்து ஒரு பொருளை மைனஸ் பண்ணி இந்த வேல்யூ வந்திருக்கு அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்கிட்ட ஒரிஜினல் வேல்யூ கிடச்சிடப்ப இது 40, இது 25 ஆச்சு. சரிங்களா? இதுதான் இனிஷியல் நம்மகிட்ட இருந்த இருந்த இந்த 8:5க்கான வேல்யூ. ஓகேவா? நாங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலாக இருந்தப்போ மில்க் எவ்வளோ இருந்துச்சு? 40. இதுதான் நம்ம ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A mixture contain milk and water in the ratio 8:3 respectively. ரெஸ்பெக்டிவ்லினாலும் என்ன? மில்க் வந்து 8, வாட்டர் வந்து 3. சரியா? ஒரு மிக்சரில் மில்க் அண்டு வாட்டர் எவ்வளோ இருந்துச்சான்? 8:3 இருந்துச்சான். when 110 liters of mixture is withdrawn. சரியா? ஃபஸ்ட்டு 110 லிட்டர் ஆஃப் மிக்சரை வெளியில் எடுத்திருக்காங்க. ஓகேவா? அடுத்து and 26 liter of water is added. 26 லிட்டர் ஆஃப் வாட்டரை ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ரேஷியோலேருந்து இதுக்கு வெளியில் போயிடுச்சு. அப்போ மிச்சம் இருக்க ரேஷியோ என்னவாக இருக்கும்? அதுவாக தான் இருக்கும். நான் புதுசாக ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு இங்கே ரேஷியோ வேற ஆகும். ஓகேவா? டு த ரிமைனிங் மிக்சர், இதுதான் நம்மளோட ரிமைனிங் மிக்சர். அதில் தான் 26 வாட்டரை ஆட் பண்ணியிருக்காங்க. த ரேஷியோ ஆஃப் த மில்க் அண்ட் வாட்டர் இந்த ரிசல்டன்ட் மிக்சர், ரிசல்டன்ட்னாலும் பேலன்ஸ்னாலும் ஒன்று தான். இப்போ இங்கே வார்த்தை புதுசாக கற்றுக்குறீங்க. சரியா? பேலன்ஸ் மிக்சர்னாலும் ரிசல்டன்ட் மிக்சர்னாலும் ரிமைனிங் மிக்சர்னாலும் சரியா நம்மகிட்ட கடைசியாக இருக்குது. பிகம்ஸ் 10:7 ஆயிடுச்சான். இது என்ன ஆயிடுச்சான்? 10:7 ஆயிடுச்சான். அப்போ ஃபைண்ட் த இனிஷியல் குவான்டிட்டி ஆஃப் த மிக்சர். இது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? எனக்கு இங்கே எங்கேயுமே ஒரு முழுமையான வேல்யூவே கொடுக்கல. கடைசி எத்தனை லிட்டர் இருந்துச்சு எனக்கு தெரியாது. ரிமைனிங் போக எத்தனை லிட்டர் இருந்துச்சு எனக்கு தெரியாது. ஸ்டார்டிங்கில் எத்தனை லிட்டர் இருந்துச்சு எனக்கு தெரியாது. அப்போ இதை எப்படி செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எவ்வளோ வெளியில் போச்சுன்னு கண்டுபிடிக்கலாமா? இவ்வளோ டோட்டல் குவான்டிட்டி வெளியில் போயிருக்கு அப்படின்னா இதில் பால் எவ்வளோ, இதில் வாட்டர் எவ்வளோன்னு கண்டுபிடிப்போமா? மில்க்கு, வாட்டரு. இப்போ ஒவ்வொரு தடவையும் உட்காந்து டிவைட் பண்ணாதீங்க. இப்போ செய்கிற மாதிரி செய்யுங்க. சரியா? உங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சு அப்படின்னா 8 3 ஆட் பண்ணால் என்னது? 11 பார்ட்ஸ். சரியா? 110ல் எத்தனை 11 இருக்குது? 10 11 இருக்குது. அப்போ ஒரு பார்ட்டோட வேல்யூ என்னது? 10. இப்போ மில்க் வந்து எவ்வளோ வெளியில் போயிருக்கு? 80 வெளியில் போயிருக்கு. வாட்டர் எவ்வளோ போயிருக்கு? 30 வெளியில் போயிருக்கு. சரி, இப்போ இந்த இதை எடுத்து எழுதுவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே என்ன எழுதுவோம்? இனிஷியல் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து இதை கழித்து எழுதுவோம். இப்போ கொடுக்கல. அப்போ எப்படி எழுதணும்னு பார்க்கலாமா? 8 மில்க் இருக்குது. மிக்சரோட வேல்யூ என்னது இங்கே? 11. 8 3 ஆட் பண்ணால் என்னது? 11. இப்படி வச்சுக்கோங்க. 8xஐயும் 3xஐயும் ஆட் பண்ணால் 11x. சரியா? இந்த 11xல் எனக்கு 8x வெளியில் போயிருக்கு. சரிங்களா? இப்போ இங்கே எப்படி வரும் அப்படின்னா 8x/11. இந்த 11 எப்படி வந்துச்சுன்னு புரியுதா? டோட்டல் குவான்டிட்டி 11 மைனஸ் இதுலேருந்து நான் எவ்வளோ பாலை கண்டுபிடிச்சேன்? 80 மில்க்கு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு 3x அதே 11 3 வாட்ரு 11 ஆனால் டோட்டல் குவான்டிட்டி மைனஸ் இதில் எனக்கு எவ்வளோ போயிருக்கு? 30 போயிருக்கு. சரி, நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு வாங்க. இதே தானே இங்கேயும் இருக்கும். வேறு ஏதாவது மாற்றம் பண்ணோமா மில்கில்? இது மில்க்கு, வாட்டர் எதுவும் பண்ணோமா? பண்ணல. அப்போ இதே தான் இங்கேயும் இருக்கும். இது எப்படி இருக்கும்? இந்த 10ன்ற வேல்யூ வந்து என்னது? 8x - 80/11 இஷ்டு. இந்த 7 எப்படி வந்துச்சு? இந்த 3 தான் இங்கே 7 ஆச்சு. இது என்னவாச்சு? +26 ஆச்சு. இது எப்படின்னு பார்ப்போமா? 3x/11 -30 +26. அப்போ எனக்கு இந்த ஒரிஜினல் 10:7ஓட வேல்யூ என்ன? 10:7. 8x - 80/11 3x/11. இந்த 30லேருந்து இந்த 26 நம்ம மைனஸ் பண்ணுறோம். அப்போ எனக்கு என்ன வரும்? 4. சரிங்களா? என்ன 4? -4. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாமா? இது எதுக்கு ஈக்குவல்? இதுக்கு ஈக்குவல். இது எதுக்கு ஈக்குவல்? இதுக்கு ஈக்குவல். அப்போ எப்படி எழுதுவோம்? 8x - 80/11 divided by 3x/11 -4. சரி, இந்த 80 வந்து இங்கே தள்ளி ஈக்குவல் டு 10/7. ஃபஸ்ட்டு என்ன கற்றுக்கிட்டோம்? இந்த இஸ்டில் இருக்கிறத இப்படி டிவிஷனாகவும் எழுதலாம். அப்போ இது இதுக்குரியது இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். இது இதுக்குரியது இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். சரியா? 7 × 8x என்ன வரும்?
56x 7 into 80 என்ன வரும் 560. இந்த 11 அப்படியே தான் இருக்கும். ஓகேவா, ஈக்குவல் டு 10 into 3x எவ்வளோ 30x மைனஸ் 10 into 4x 4 எவ்வளோ 40. இந்த 11 அப்படியே தான் இருக்கும். இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு, இந்த வேல்யூ எல்லாம் ஒரு சைடு கொண்டு போகுமா? நீங்கள் என்ன ஆகும், இந்த 56 எங்கேயே வச்சுட்டு இந்த 30x/11 இங்கிட்டு கொண்டு வந்தோம்னா மைனஸ் 30x/11 ஆகும். ஓகேவா, இந்த வேல்யூ இங்கிட்டு போகும். அப்போ என்னவாகும், ப்ளஸ் ஆகும். அது எப்படி ஆயிருக்கு, இப்படி ஆயிருக்கா? இப்போ இதை நம்ம செய்யலாமா? கீழே டினாமினேட்டர் சேமாக இருந்தால் மேலே மைனஸ் பண்ணிக்கலாம்ல. அப்போ 26x ஈக்குவல் டு x/11. சரியா, இந்த 11 அப்படியே போடணும். ஈக்குவல் டு இதுலேருந்து 40 மைனஸ் பண்ணால் 520. சரியா, இப்போ இந்த 11 வந்து இங்கிட்டு போகும். டிவிஷனில் இருக்க 11 மேலே மல்டிப்ளிகேஷனில் போகும். மேலே இருக்கிறது இங்கே டிவிஷனில் வரும். அப்போ எப்படி வரும், 520 இன்ட்டு 11/26. சரியா, ஒரு தடவை 26, இது 2 தடவை 26 தான் 52. அப்போ 20 இன்ட்டு 11 என்னது 220. அதுதான் என்னோட இனிஷியல் வேல்யூ. சரியா, இதாக இருந்த 11xோட வேல்யூ எவ்வளோ 220ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கொஸ்டின் என்னது, இந்த 8xோட வேல்யூ எவ்வளோ? இப்போ இதை 11ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு பார்ட்டோட வேல்யூ கிடைக்குமா? ஒரு பார்ட்டோட வேல்யூ எவ்வளோ 20. இப்போ 8 பார்ட்டோட வேல்யூ எவ்வளோப்பா 160. ஓகேவா, இந்த சம்மு புரிஞ்சிச்சா? இது கொஞ்சம் பெரிய சம்மு தான். சரிங்களா, எடுத்த உடனே இந்த சம்லாம் செய்யாதீங்க. எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு எனக்கு வேறு இன்னும் மார்க் வந்து ஆட் பண்ணணும், எனக்கு டைம் இருக்குது அப்படின்னா அப்போ இந்த சம்மை வந்து அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா, நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். பிரேக் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. ஒரு மாதிரி பெரிய பெரிய சம்மாக பார்த்து மைண்ட் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஈஸியான சம்மெல்லாம் பார்க்கலாம். சரிங்களா, அடுத்து பார்க்க போகிற சம் இதுதான். ரேஷியோ பிட்வீன் ஸ்ப்ரைட் அண்ட் வாட்டர் இன் 104 லிட்டர் ஆஃப் மிக்சர். சரியா, என்கிட்ட ஒரு மிக்சர் இருக்குது, அதில் என்ன இருக்குது, ஸ்ப்ரைட்டும் வாட்டரும் இருக்குது. இப்போ இந்த மிக்சரோட வேல்யூ எவ்வளோ 104, மொத்த குவான்டிட்டி 104. சரியா, இது என்ன ரேஷியோவில் இருக்கான், 8:5 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்கான். அப்போ ஸ்ப்ரைட் வந்து 8, வாட்டர் வந்து 5. ஸ்ப்ரைட் வந்து 8, வாட்டர் வந்து 5 அப்படின்னா ஸ்ப்ரைட் எவ்வளோ வாட்டர் எவ்வளோன்னு எப்படி கண்டுபிடிப்போம்? எத்தனை பார்ட்ஸ்ன்னு பார்த்து டோட்டல்லேருந்து இது பண்ணி ஒரு பார்ட்டோட வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி மல்டிபிள் பண்ணி போடுவோமா? பண்ணலாமா? 104 டிவைடட் பை 8 + 5 எவ்வளோ 13. சரியா, 13 டேபிளில் இது எத்தனை தடவை வரும், ஒரு தடவை 8 தடவை. சரிங்களா, 13 டேபிள் தெரியணும். ஓகேவா, இல்லாட்டினா யோசிச்சு பாருங்கள். 13 கடைசியில் ஒரு 13, 2 13 வந்து ஆட் பண்ணால் 26 வருமா? அப்போ 130லேருந்து 26 போச்சுன்னா 104. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஒரு பார்ட்டோட வேல்யூ வந்து 8. அப்போ 8 பார்ட்டோட வேல்யூ 64. அதே மாதிரி இங்கே 40. ஸ்ப்ரைட் வந்து 64 இருக்குது, வாட்டர் வந்து 40 லிட்டர்ஸ் இருக்குது. ஓகேவா, இஃப் 20 லிட்டர் ஆஃப் வாட்டர் இஸ் ஆடட். சரியா, வாட்டர் வந்து 20 லிட்டர் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா தென் வாட் வில் பி த நியூ ரேஷியோ ஆஃப் த ஸ்ப்ரைட் அண்ட் வாட்டர்? ஈஸி தானே, இந்த 64 அப்படியே வரும், இது 60. இப்போ இதை அடிச்சு கொடுங்க. 2 டேபிளால் 15 டைம்ஸ், இது 2 டேபிளால் 2 டேபிளால் இது 30 டைம்ஸ், இது 2 டேபிளால் 32 டைம்ஸு. இப்போ அடித்தோம்னா 16, 15. இப்போ ஆன்சர் என்னது 16:15. ஓகேவா, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். A milkman has 80 liter mixture of milk and water. சரியா, மிக்சர் எவ்வளோ 80, மில்க்கு வாட்டரு. ஓகேவா, இந்த ரேஷியோ 4:1. மில்க் வந்து 4, வாட்டர் வந்து 1. மில்க் 4, வாட்டர் 1. அப்போ மில்க் எவ்வளோ, இது ரெண்டே ஆட் பண்ணால் 5. 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 16. 1 16 16, 4 16 64. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இஃப் he added x liters of water in the mixture. சரியா, இந்த மிக்சரில் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க, x லிட்டர் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. then the ratio of the milk to water becomes 8:5. then the ratio of the milk to water becomes 8:5. find the value of x.
இந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ இங்கே பாருங்கள், வாட்டரில் மட்டும்தான் எனக்கு சேஞ்சஸ் நடந்திருக்கு. என்னோட மில்க்கு எவ்வளோ குவான்டிட்டி இருந்துச்சோ அதே குவான்டிட்டி தானே இங்கேயும் இருக்கும். புரியுதா? இங்கே தண்ணியை மட்டும்தான் நான் எவ்வளவோ ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் என்கிட்ட இருந்த பால் வந்து அதே தானே இருக்கும். அப்போ 64 தான் என்னோட டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் மில்க்கு. அப்போ 8 பார்ட் வந்து எவ்வளோ? 8 × 8 64. அப்போ ஒரு பார்ட்டோட வேல்யூ வந்து 8. அப்போ வாட்டர் எவ்வளோவா இருக்கும்? 40 வாட்டர் இருந்திருக்குமா? 16 வாட்டரில் எதை நான் ஆட் பண்ணால் எனக்கு 40 வாட்டர் வரும்? இப்போ எக்ஸை இங்கிட்ட வச்சுட்டு இதை இங்கிட்டு கொண்டு போங்க. 40 - 16 எவ்வளோ? 24. இப்போ வேல்யூ ஆஃப் எக்ஸ் எவ்வளோ? 24 லிட்டர் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? இன் ஏ 25 லிட்டர் மிக்சர் ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர். சரியா? 25 லிட்டரு மில்க்கு வாட்டரு. த வாட்டர் இஸ் ஒன்லி 20%. சே பாவம்ல, ஒன்லி 20% தான் இருக்கான். அப்போ மில்க் எவ்வளோப்பா இருக்கும்? 80% இருக்கும். ஏன்னா என்கிட்ட இருக்கிறது 100%. இப்போ இதுக்கு ரேஷியோ என்னது? 2 டேபிளால் 4 டைம்ஸ், 2 டேபிளால் 1 டைம். மில்க் வந்து 4 பார்ட் இருக்குது, வாட்டர் வந்து 1 பார்ட் இருக்குது. அப்போ இந்த 25 லிட்டரில் மில்க் எவ்வளோவா இருக்கும்? இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 5 பார்ட்டு. சரியா? அப்போ 25 5 இதெல்லாம் மனசுலேயே பண்ணிடணும். பண்ணால் என்ன வரும்? ஒரு பார்ட்டோட வேல்யூ 5 வரும். அப்போ இது 20, இது 5 லிட்டராக இருக்குமா? எப்படி ஆச்சுன்னு தெரியுதுல? 4 × 5 1 × 5. ஓகேவா? இதான் என்கிட்ட இனிஷியலாக இருக்குது. ஹவு மெனி லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் இஸ் ரெக்வயர்டு? சரி, எவ்வளோ தண்ணி வந்து நமக்கு தேவை டு இன்க்ரீஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் வந்து 90% மாற்ற. இப்போ என்கிட்ட ஃபஸ்ட்டு இருக்கிறதுல 20% ஆஃப் வாட்டரு, 80% ஆஃப் மில்க் இருந்துச்சா? நான் எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணேன்னா என்னோடய ஃபைனல் குவான்டிட்டியில் வாட்ரு 90% இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ தண்ணி 90%னா மில்க் என்னவாக இருக்கும்? 10% தான் இருக்குமா? இப்போ இங்கே எனக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு. இந்த 5 லிட்டரில் எவ்வளவோ ஆட் பண்ணி தான் எனக்கு 90% ஆச்சு. ஆனால் இந்த 20 லிட்டரில் நான் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னா இந்த 20 லிட்டர் தானே எனக்கு 10%. 20 தான் எனக்கு 10% அப்படின்னா 90% எவ்வளோ? எப்படி கண்டுபிடிப்போம்? கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோமா? அப்போ 20 × 90, இது கீழே வந்துடும் 10 ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். அப்போ 180. சரிங்களா? 5 லிட்டரில் எவ்வளோ நான் ஆட் பண்ணால் எனக்கு 180 வரும்? 175. சரிங்களா? இப்போ என்னோடய ஆன்சர் என்னது? இங்கே 175 லிட்டர் ஆஃப் வாட்டரை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம செஞ்சு பார்ப்போமா? நம்ம செஞ்சது கரெக்டாக தப்பான்னு? இது என்னது? எனக்கு 10x வேல்யூ, இது 90x. இப்போ ரேஷியோவில் அடித்து கொடுத்தோம்னா 1:9ன்னு இருக்கும். ஆன்சர் வந்துருச்சு. நான் வந்து சும்மா செக் பண்ணுறதுக்கு சொல்லித்தரேன். 1:9 ரேஷியோவில் இருக்கும். நமக்கு வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம்? 180 வாட்டர்னு கண்டுபிடிச்சோமா? 1:9ல் 180 வாட்டரா? நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணாத 20 லிட்ரு தான் மில்க் வாட்டர். இப்போ இதை அடித்து கொடுங்க, இந்த 1:9 வருமா? கண்டிப்பாக வரும். அவ்வளோதான், இந்த சம் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு, த ரேஷியோ பிட்வீன் சுகர் அண்ட் வாட்டர் இன் ஏ மிக்சர். ரேஷியோ ஆஃப் சுகர் அண்ட் வாட்டர்னாலும் ரேஷியோ பிட்வீன் சுகர் அண்ட் வாட்டர்னாலும் ஒன்று தான். சுகர் எவ்வளோ? 9, வாட்டர் எவ்வளோ? 13. சரியா? ஒரு மிக்சரில் சுகரும் வாட்டரும் இருக்குது. சுகர் எவ்வளோ? 9, வாட்டர் எவ்வளோ? 13. ஓகேவா? வென் 32 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் இஸ் வேப்பரைஸ்டு அப்படின்னா என்னது? நீராவி ஆயிடுச்சு, வெளியில் போயிருச்சு. சரி, அதை தான் வெளியில் போயிருச்சு அப்படின்றத தான் சுற்றி விட்றதுக்கு வேப்பரைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே எல்லாமே வார்த்தை விளையாட்டு தாங்க. இந்த வார்த்தைகளெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். பெரிய கான்செப்ட், பெரிய இந்த வீடியோ அந்த வீடியோ அப்படிலாம் இல்லை. இந்த வார்த்தைகளை தெரிஞ்சுட்டு உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சாலே ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இந்த வாட்டர்லேருந்து எனக்கு எவ்வளோ போயிருக்கு? -32 லிட்ரு வெளியில் போயிருக்கு. ஃப்ரம் இட் தென் குவான்டிட்டி ஆஃப் சுகர் அண்ட் வாட்டர் பிகம்ஸ் ஈக்குவல். இப்போ இதில் நான் 32 வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா என்னோடய சுகர் அண்ட் வாட்டர் குவான்டிட்டி ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ரேஷியோவில் இருக்கும்? 1:1 ரேஷியோவில் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈக்குவல்னு கொடுத்தாங்கன்னா என்னோடய ரேஷியோ என்னது? 1:1. இது இனிஷியல் ரேஷியோ. ஏதோ வெளியில் போயிடுச்சு. அப்போ என்னோடய ரேஷியோ என்னவாக இருக்கும்?
அதே 9:13 தான் இருக்கும். இது ஃபஸ்ட்டு, இது ரிமூவ் பண்ணதோட பேலன்ஸு. சரியா, இதுதான் பேலன்ஸு. இது ரிமூவ் பண்ணது. சரியா, ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய பேலன்ஸ் என்ன ஆயிடுச்சான், 1:1 ஆயிடுச்சான். என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த இனிஷியல் குவான்டிட்டி ஆஃப் இந்த மிக்சரோட இனிஷியல் குவான்டிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா, கண்டுபிடிப்போமா? இப்போ இங்கே யாருக்கு சேஞ்ச் நடந்திருக்கு? வாட்டருக்கு தான் சேஞ்ச் நடந்திருக்கு. சுகர் என்ன இருக்காரு, அப்படியே தான் இருக்காரு. இந்த ஆளை நம்ம எதுவுமே பண்ணலை. 9 சுகர் தான், இங்கேயும் 9 சுகராக தான் இருக்கும். சரியா, 1:1 வரணும்னா என்ன ஆகும்? 9:9 ஆனால் தானே இதே அடித்தா நான் 1:1 ஆகும். என்னோடய சுகர் வந்து 9 தான். என்கிட்ட இருந்த 13 வாட்டரு 9ஆக மாறி இருக்கான். 13 பார்ட்டு என்னவா இருக்குது, ஈக்குவல் டு 9 பார்ட்டாக மாறி இருக்குது. எப்போ? நான் 32 வாட்டரை கழிச்சப்ப. சரியா, அப்போ ஒரு பார்ட்டோட வேல்யூ எவ்வளோன்னு எப்படி கண்டுபிடிப்போம்? இதெல்லாம் இங்கிட்டு கொண்டு போங்க. 13 பார்ட்லேருந்து 9 பார்ட்டை மைனஸ் பண்ணியா இங்கிட்டு 32 வந்துருச்சு. அப்போ 4 பார்ட்டோட வேல்யூ தான் எனக்கு 32. ஒரு பார்ட்டோட வேல்யூ என்னது? 8. கேட்ட கொஸ்டின் என்ன? ஃபைண்ட் த இனிஷியல் குவான்டிட்டி. சரியா, இப்போ என்கிட்ட ஒரு பார்ட்டோட வேல்யூ 8ன்னு கொடுத்துருக்காங்களா? இவன் யாருக்குரிய ஆள்? இதுக்குரிய ஆள். ஓகேவா? அப்புறம் தான் நம்ம வந்து இங்கே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு தான் இங்கே 32 மைனஸ் பண்ணி, இங்கே மைனஸ் பண்ணதை ப்ளஸ் பண்ணி நம்ம டோட்டல் குவான்டிட்டி கண்டுபிடிக்க முடியும். இது எங்கே போடணும்? இங்கே போடணும். சரியா, இப்போ 9 8 72. 13 × 8 எவ்வளோ? 104. சரியா, இந்த 104லேருந்து 32 கழிச்சிருக்காங்க. சரிங்களா, அப்போ என்ன பண்ணணும்? ஆட் பண்ணால் தானே எனக்கு இனிஷியல் குவான்டிட்டி வரும். இந்த சுகரை நான் ஒன்றுமே பண்ணலை, அப்போ அது அங்கே அப்படியே போயிடுச்சு. இதை ஆட் பண்ணுங்கள், 136. சரியா, நெக்ஸ்ட் ரேஷியோ ஆஃப் வாட்டர் டு ஃப்ளார். வாட்டர்னா தண்ணி, ஃப்ளார்னா மாவு. இனிய டோ அப்படின்னா சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வைப்போம்ல, அதுதான். என்ன அப்படின்னா 5:7. வாட்டர் வந்து 5, இந்த ஃப்ளார் வந்து 7. இப்போ இந்த மிக்சரில் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு வாட்டர் இருக்குது, அடுத்து ஃப்ளார் இருக்குது. வாட்டர் தான் 5, ஃப்ளார் தான் 7. இப்போ இங்கிட்டு 5, இங்கிட்டு 7. நம்ம எப்பயும் போல் ஞாபகத்தில் இங்கிட்டு மில்க்கு இங்கிட்டு வாட்ரு போட்டோம் அப்படின்ற ஞாபகத்தில் பண்ணக்கூடாது. என்ன எப்படி கொடுத்தாங்களோ அப்படி தான் போடணும். சரிங்களா, while making bread 80% of water was vaporized. சரியா, வேப்பரைஸ்ட்னா என்ன சொன்னேன்? வெளியில் போயிடுச்சு. இதில் ஐயோ, வாட்டர் இங்கிட்டு இருக்கா பார்த்தீங்களா? குழப்புது பாருங்கள். இந்த வாட்டரில் 80% வெளியில் போயிடுச்சு. 5ல் 5x 7x 5ல் 80%னா எவ்வளோ? 5க்கு 10% ஃபஸ்ட்டு எவ்வளோ? 5ஓட 10% கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? 10ஆல் டிவைட் பண்ணுவோம். இப்போ ஆன்சர் என்ன? 0.5. 80% கண்டுபிடிக்கும். 10% தான் எனக்கு வந்து 0.5. இப்போ 80% என்னது? 4. இப்போ இது என்ன ஆயிடுச்சு? இங்கே போனதுக்கப்புறம் 5x இருந்தது 1x மாறிடுச்சு. இதுக்கு எதாவது ஆச்சா? ஒன்றுமே ஆகலை, அப்படியே தான் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு. அண்டு 48 kg ஆஃப் பிரெட் வாஸ் ப்ரிப்பேர்ட். இப்படி பண்ணதுனால எனக்கு இந்த குவான்டிட்டி என்ன ஆயிடுச்சான்? 48 kg மாறிடுச்சான். சரியா, வாட் வாஸ் த குவான்டிட்டி ஆஃப் ஃப்ளார் இன் த டோ? சரியா, இந்த டோவில் இந்த ஃப்ளவரோட குவான்டிட்டி எவ்வளோ? 1x + 7x என்னது? 8x. 8x தான் எனக்கு 48. இப்போ எக்ஸ் எவ்வளோ? 48 8ஆல் டிவைட் பண்ணணும். ஒரு தடவை 6 தடவை இன்ட்டு 6 இன்ட்டு 6. இப்போ இது 6 தண்ணியும் எல்லாரா 42 ஃப்ளவரும் இருக்கும். ஆன்சர் என்னது? 42. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். உங்களுக்கு பர்சன்டேஜ் தெரியும்னா இந்த சம்மெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பர்சன்டேஜ் தெரியலன்னா கொஞ்சம் புதுசாக இருக்க மாதிரி இருக்கும். சரியா, அப்போ பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக கற்றுக்கோங்க. ஓகேவா, எ மிக்சர் எக்ஸ் ஆஃப் மில்க் அண்டு வாட்டர் கண்டெய்ன்ஸ். சரியா, இந்த இப்போ மிக்சருக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. இந்த மிக்சரோட பேர் தான் எக்ஸு நேமு. இதில் என்ன இருக்குது? மில்க் அண்டு வாட்டர் இருக்குது. கண்டெய்ன்ஸ் 87.5% மில்க்கு. ரொம்ப பயப்படாதீங்க இப்படி கொடுக்கவும். சரியா, 100 என்கிட்ட இருக்கும். அதில் 87.5 போயிடுச்சுன்னா மிச்சம் என்ன வரும்? 12.5. அதுதான் வாட்டரா. சரியா,
இப்போ நான் சொல்லித்தரேன் 100ல் சரியா என்னென்ன இருக்கும் 50 25 10 இருக்கும். இதெல்லாம் பர்சன்டேஜ் வச்சு வரப்போ ஓகேவா 10 எத்தனை இருக்கும் 10 10 இருக்கும் 100ல் 25 எத்தனை இருக்கும் 4 இருக்கும் 50 எத்தனை இருக்கும் 2 இருக்கும் 100 எத்தனை இருக்கும் 1 இருக்கும். இதெல்லாம் பேசிக்காக தெரியுது. இது சும்மா பயமுறுத்துறதுக்காண்டி, அதுவும் வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ இதே 5% எவ்வளோ இருக்கும் 20 இருக்கும். என்ன பண்ணேன் இதை 2ஆக டிவைட் பண்ணியிருக்கேன். 25 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஒரு தடவை இந்த 5 எடுத்து கீழே வந்துருமா. அடுத்து 2 டேபிளால் 4 டைம்ஸ் மிச்சம் 1 பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணால் 5. அப்போ 12.5 எத்தனை இருக்கும் 8 இருக்கும். சரிங்களா 50 2ஆல் டிவைட் பண்ணால் 25 தான். ஓகேவா இது 2க்கு மட்டும்தான் இப்படி 8 12.5 இருக்கும். அப்போ 2 12.5 12.5 1ஆல் போட்டால் 12.5 2ஆல் போட்டால் 25 3ஆல் போட்டோம்னா 37.5 4ஆல் போட்டால் 50 5ஆல் போட்டால் 62.5 6ஆலனா 75 7ஆலனா 87.5 8ஆலனா 100. சரியா இப்படி இந்த மாதிரி ஒரு 0.5 வேல்யூ கொடுத்தாங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு பாருங்கள். 75ஓட 12.5 கூட்டினா என்னது எனக்கு 87.5. சரியா அப்போ இது வந்து என்ன ரேஷியோவில் இருக்குது. இதுக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா 12.5 வந்து ஒரு தடவை, இது எத்தனை தடவை 7 தடவை. 100ல் 8 12.5 இருக்குன்னு நமக்கு தெரியணும். ஒரு 12.5 இங்கே போட்டோம். அப்போ மிச்சம் இங்கே என்ன வரும் 7 வரும். இதுதான் மில்க் 7 வாட்டரு 1. ஓகேவா நெக்ஸ்ட் ஆஃப்டர் 18 லிட்டர் ஆஃப் வாட்டரை வந்து ஆட் பண்ணிட்டாங்களாம். சரியா வாங்க வாட்டரில் ப்ளஸ் 18 நான் ஆட் பண்ணிட்டேன். The milk content gets reduced to 50. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே நான் ஏதாவது தண்ணிக்கு தான் ஆட் பண்ணேன், மில்க் ஏதாவது பண்ணனா ஒன்றுமே பண்ணலை அப்படின்னா என்னாச்சா இந்த மில்க்கு அப்படியே தான் இருக்குது. இந்த 7x மில்க் அப்படியே தான் இருக்குது. இப்படி இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் இவங்க 2 பேர்த்துக்குரிய ரேஷியோ என்ன ஆயிடுச்சு 50% ரெடியூஸ் ஆயிடுச்சு. சரி 87.5% இருந்தது மில்க் எனக்கு இங்கே 50% ஆயிடுச்சு. அப்போ மிச்சம் வாட்டர் எவ்வளோ இருக்கும் 50% தான் இருக்கும். சரிங்களா இப்போ இங்கே வாங்களேன் 12.5 இருந்தது, நான் 18 ஆட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு 50 மாறிடுச்சு. ஓகேவா இந்த 18க்குரிய பர்சன்டேஜ் அப்போ எவ்வளோவா இருக்கும் 50லேருந்து 12.5 மைனஸ் பண்ணுங்கள். இந்த டிஃபரன்ஸ் தானே இந்த டிஃபரன்ஸ், இதுக்கு பேர் தானே டிஃபரன்ஸ், நம்ம ஆட் பண்ணதுக்கு பேர் தானே டிஃபரன்ஸ். இது ஒரு நார்மல் வேல்யூ, இது ஒரு வேல்யூ. இதை நான் இப்படி மாற்றணுன்னா இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ இதுதான் டிஃபரன்ஸு. சரிங்களா வாட்டரோட டிஃபரன்ஸ் 18, பர்சன்டேஜோட டிஃபரன்ஸ் எவ்வளோ 37.5. ஓகேவா இதுதான் எனக்கு என்னது 18. சரிங்களா இப்போ இது எத்தனை 12.5 வந்து ஒரு பார்ட்டு. அப்போ 37.5 என்னது 3 பார்ட்டு. இதை இப்படியே அடிச்சு கொடுக்கறனால அடிச்சு கொடுக்கலாம். நான் வந்து சொல்கிறேன் ஒரு பார்ட்டு 12.5. இப்போ 3 பார்ட்டு தான் எனக்கு வந்து 18 ஆட் ஆகிருக்கு. இப்போ ஒரு பார்ட்டு எவ்வளோ 9 இல்லை 6. ஒரு பார்ட் எவ்வளோ 6. வேல்யூ என்னன்னு போட்டுடலாமா. இது 6 இருக்கும், இது 6 42 இருக்கும். சரிங்களா இதெல்லாம் லிட்டரு. இது நம்ம இப்போ கண்டுபிடிச்சது. ஓகேவா நெக்ஸ்ட்டு இஃப் அனதர் மிக்சர் ஒய் கண்டைன்ஸ் த குவான்டிட்டி ஆஃப் மில்க் ஈக்குவல் டு த டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் மிக்சர் எக்ஸ் இனிஷியலி. பெருசாக வருதா பொறுமையாக வாசிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு மிக்சர் வச்சுருந்தேன், அவன் பேர் எக்ஸு. சரியா அந்த எக்ஸ் வேறு, நம்ம உள்ளே போடுற எக்ஸ் வேறு. ரெண்டாவது ஒரு மிக்சர் இருக்கான், அவன் பேர் ஒய், இவன் பேர் ஒய், நேம் தான் ஒய். கண்டெய்ன்ஸ் த குவான்டிட்டி ஆஃப் மில்க் ஈக்குவல். இவன்ட்டையும் மில்க்கும் வாட்டரும் தான் இருக்குது போல். இந்த மில்க்கு எதுக்கு ஈக்குவலாம் டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் மிக்சர் எக்ஸு இனிஷியலி. இந்த எக்ஸோட டோட்டல் குவான்டிட்டி தான் இந்த மில்கோட குவான்டிட்டியா. புரியுதா எக்ஸுங்கிற ஆள் பேர் வச்சுக்கோங்க, ஜாவியர். ஒய்க்கு ஏதாவது பேர் வச்சுக்கோங்க. சரியா இந்த ஜாவியரோட
இனிஷியல் குவான்டிட்டி எவ்வளோ மொத்தமாக இருந்துச்சோ அதுதான் எனக்கு இங்கே மில்கோட குவான்டிட்டி. இங்கே இனிஷியல் குவான்டிட்டி மொத்தம் எவ்வளோ இருந்துச்சு? இந்த இருக்கா 8 பார்ட் இருந்துச்சா? இந்த இருக்குல்ல 42 லிட்டரையும் 6 லிட்டரையும் ஆட் பண்ணால் என்னது 48 லிட்ரு. எனக்கு இங்கே மில்க்கு 48 லிட்ரு. இங்கேருந்து சுற்றி இப்படி வருது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு such that the ratio of milk and water is, இந்த இதில் மில்க் அண்ட் வாட்டர் எவ்வளோவா? இது லிட்டரு, இது 4:5. 4 தான் எனக்கு 48. அப்போ 1 எவ்வளோ? 12 இருக்குமா? 5 எவ்வளோ? 60 இருக்குமா? வாட்டர் வந்து எனக்கு 60. எப்பயுமே செஞ்சுக்கிட்டே இருக்காதீங்க, உட்காந்து அடிஷன் மல்டிபிள் அதுக்கெலாம் நமக்கு நேரம் இருக்காது. சம் செய்ய இந்த மாதிரி டக்கு டக்குன்னு போட்டுறணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தென் ஃபைண்ட் த குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் இன் த மிக்சர் ஒய். ரொம்ப ஈஸி. இந்த ஒய்யோட வாட்டர் குவான்டிட்டி எவ்வளோ? நம்மளே போட்டோமா 60. அவ்வளோதான். இது அடுத்த கொஸ்டின். எ மிக்சர் கண்டெயின் 600 ml ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் இன் த ரேஷியோ 7:5. ஒரு மிக்சர் இருக்குது, அதில் 600 ml ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் இருக்குது, இந்த ரேஷியோ 7:5 இருக்குது. அப்போ மில்க் எவ்வளோ, வாட்டர் எவ்வளோ, மொத்தம் எவ்வளோ? 12 பார்ட்டு. 600 12ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும்? 50. 7 × 50 350. இது என்னது? 5 × 50 250. இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இஃப் 500 ml ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் மிக்சர், இன்னொரு மிக்சர் ஆட் பண்ணுறாங்க, இதோட அது எவ்வளோ? 500 ml. இதோட நியூவாக ஒரு மிக்சர் ஆட் பண்ணுறாங்க 500 ml. சரியா? ml. தென் த ரேஷியோ பிகம்ஸ் 5:6. இந்த மில்க் அண்ட் வாட்டரோட ரேஷியோ என்ன ஆயிடுச்சான்? 5:6 ஆயிடுச்சான். ஓகேவா? ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் இன் 500 ml மிக்சர். இந்த 500 ml எவ்வளோ மில்க்கு எவ்வளோ வாட்டர் இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்களேன், என்கிட்ட 600 ml இருந்துச்சு, அதில் நான் 500 ml ஆட் பண்ணிட்டேன். அப்போ என்னோடய ஃபைனல் குவான்டிட்டி, இதுதான் ஃபைனல் குவான்டிட்டியோட ரேஷியோ. இப்போ எனக்கு ஃபைனல் குவான்டிட்டி எவ்வளோ இருக்கும்? 1100 இருக்குமா? 1100 தான் எனக்கு 11 பார்ட். 5/6 ஆட் பண்ணால் 11 பார்ட்டு. இப்போ ஒரு பார்ட் எவ்வளோ? 100. அப்போ இந்த ஃபைனல் குவான்டிட்டியில் 500 பாலும் 600 தண்ணி இருந்திருக்குமா? ஃபஸ்ட்டு 350 250 இருந்தது, 500 600 ஆயிருக்கு. எப்போ? இந்த புதுசாக எம்ஐயும் டபிள்யூவை ஆட் பண்ணப்போ. இதிலேருந்து இதை கழிச்சா இந்த எம் கிடைக்கும், இதிலேருந்து இதை கழிச்சா இந்த வாட்ரு. புரியுதா எப்படின்னு? இதை ஆட் பண்ணி எனக்கு இந்த வேல்யூ வந்துச்சு. இப்போ இதில் மைனஸ் பண்ணால் தானே எனக்கு இதோடது கிடைக்கும். 500லேருந்து 350 போச்சுன்னா என்னது? 180. 600லேருந்து 250 போச்சுன்னா என்னது? 350. இப்போ இதை அடித்து கொடுங்க. 5 டேபிளால் 3 டைம்ஸ் 7 டைம்ஸ். இப்போ என்னோடய ஆன்சர் என்னது? 3:7. இந்த 500 ml 3:7ங்கிற ரேஷியோவில் மில்க்கும் வாட்டரும் இருக்கா? நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். கடைசி கொஸ்டின். இப்போ நம்ம 2 வீடியோவில் கற்றுக்கிட்ட எல்லா வித்தையும் மொத்தமாக இதில் இறக்கி நமக்கு எல்லாம் புரிஞ்சிச்சான்னு பார்க்க போகிறோம். சரியா? 2 மிக்சர்ஸ். சரியா? 2 மிக்சர் இருக்குது. ஒரு மிக்சரில் மில்க்கு தண்ணின்னு கிடையாது, இங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்றுன்னு இருக்குது. சரியா? 2 மிக்சர் மார்க்டு வித் ஏ அண்டு பி. சரியா? இது ஒரு மிக்சர், இது ஒரு மிக்சர். இவன் பேர் ஏ, இவன் பேர் பி. ஆர் கண்டெய்ன்ட் இன் 2 செப்பரேட்டட் வெசல். தனித்தனி பாத்திரத்தில் போட்டாச்சு. மிக்சர் ஏல யார் யார் இருக்கா அப்படின்னா இன்க்ரீடியன்ட் PQR. இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம்? தண்ணி, பால், ஸ்ப்ரைட்டு, வாட்டரு, அந்த மாதிரி 2 பார்த்தோமா? இப்போ இங்கே 3 பேர் இருக்காங்க. மிக்சர் ஏல PQRன்னு 3 பேரை கலந்துருக்காங்க. சரியா? நான் என்ன சொன்னேன்? மிக்சர்னால் 2க்கு மேற்பட்டவங்களும் இருக்கலாம். இந்த ரேஷியோ 2:5:7 ரெஸ்பெக்டிவ்லி. ஏல PQR இருக்காங்க, இந்த ரேஷியோவில் இருக்காங்க. அப்போ P என்னது? 2, Q என்னது? 5, R என்னது? 7. 2 5 7ங்கிற ரேஷியோவில் இருக்காங்க. சரியா? அண்டு மிக்சர் B கண்டெய்ன்ஸ். Bயில் எத்தனை இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கான்? 2 தான் இருக்கான். பாவம். P அண்டு Q மட்டும்தான் இருக்கான். இந்த ரேஷியோ 3:5 ரெஸ்பெக்டிவ்லி. P வந்து 3, Q வந்து 5. இந்த Bயில் P Qன்னு 2 பேர் தான் இருக்காங்க. 3:5ங்கிற ரேஷியோவில் இருக்காங்க. We have to make 560 liter of new mixture by adding the mixtures A and B. இதையும் சேர்த்து நான் ஒரு பாத்திரத்தில் ஊற்றுறேன். இவன் பேர் நான் ஏபின்னு வச்சுக்கிறேன். இந்த குவான்டிட்டி எவ்வளோவா? எனக்கு 560 லிட்டராக நான் வந்து உருவாக்கணுமா? இந்த ரேஷியோ எவ்வளோவா? இப்போ இதில் யார் இருக்கா? PQR இருக்கான். இதில் யார் இருக்கா? PQ இருக்கான். என்னோடய புது மிக்சரில் யார் இருக்கா? ஏவும் பியும் தான் இருக்கான். சரியா?
ஏவும் பின்னா என்னது, இந்த ஏக்குள்ளே பிக்யூஆர் வந்துடும், பிக்குள்ளே பியும் கியூவும் வந்துடும். புரியுதுல? இந்த ஏபி வந்து இந்த மிக்சரில் எவ்வளோ ரேஷியோவில் இருக்கான், 2:3 இருக்கான். பி வந்து 3. தென் வாட் வில் பி த குவான்டிட்டி ஆஃப் இன்க்ரீடியன்ட் பி இன் த ஃபைனல் மிக்சர். இந்த ஃபைனல் மிக்சரில் பி வந்து எவ்வளோ இருப்பான்னு கேட்குறேன். ஒன்றுமே இல்லைங்க, ஏல வந்து நான் 3 பொருளை கலந்து ஜூஸ் வந்து உருவாக்கியிருக்கேன். பியில் வந்து 2 பொருளை கலந்து ஜூஸ் உருவாக்கியிருக்கேன். சரியா? இது பப்பாயான்னு வச்சுக்கோங்க, Q ஒரு ஃப்ரூட்டு, R ஒரு ஃப்ரூட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ பியில் இந்த R ஃப்ரூட்டை நான் விட்டுட்டேன். சரிங்களா? இப்போ PQR, இங்கே PQன்னு இருக்கா. இப்போ இங்கே நான் வந்து ஒரு ஜூஸ் உருவாக்கியிருக்கேன். எதை, இந்த PQR கலந்த தண்ணியையும் பியும் கியூவும் கலந்த தண்ணியையும் சேர்த்து தான் நான் இந்த ஜூஸ் உருவாக்கியிருக்கேன். அப்போ எனக்கு இந்த ஜூஸுக்குள்ளே பி வந்து இருக்குமா? ஓகே, இருக்கும்ல. அதோட வேல்யூ என்னன்னு தான் எனக்கு கேட்டிருக்காங்க. சரியா? ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொன்றா செய்யலாம். இந்த 560ல் ஏ எவ்வளோ, பி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ 5 பார்ட்டு. சரிங்களா? 5 பார்ட்டு தான் எனக்கு 560. அப்போ 1 பார்ட்டோட வேல்யூ என்ன? சரி, அப்போ ஒரு பார்ட்டோட வேல்யூ 112 இன்ட்டு 112 இன்ட்டு 112 224. சரியா? என்னது இது? ஏ. பி எவ்வளோ? 336 பி. இவங்கெல்லாம் லிட்டரு. சரியா? ஏலேருந்து நான் எடுத்த குவான்டிட்டி, ஏ ஜூஸ்லேருந்து நான் எடுத்த குவான்டிட்டி 224, பி ஜூஸ்லேருந்து நான் எடுத்த குவான்டிட்டி 336. சரியா? இப்போ வாங்க, இதில் பி எவ்வளோ, இதில் பி எவ்வளோ? ஃபஸ்ட்டு இங்கே மொத்தம் எத்தனை பார்ட் இருக்குது? 5, 2ஐ ஆட் பண்ணால் 7, இங்கே 7. இப்போ டிவைடட் பை 14. 7 டேபிளால் 2 டைம்ஸு, 7 டேபிளால் 3, 2, ஒரு தடவை 16 தடவை. இங்கே ஒரு பார்ட்டோட வேல்யூ 16. இப்போ பி வந்து எவ்வளோ? 2 பார்ட் இருக்கா. அப்போ ஏல பி எவ்வளோ இருந்திருக்கும்? 32 லிட்ரு பைனாப்பிள் இருந்திருக்கும். நான் சும்மா பைனாப்பிள்னு சொல்லிக்கிறேன். சரியா? நான் மிச்சம்லாம் ஏன் கண்டுபிடிக்கலை அப்படின்னா, எனக்கு கேட்ட கொஸ்டின் என்னது, பி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. வேணும்னா கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். நெக்ஸ்ட் இந்த பிக்யூ, இதில் வந்து நான் பி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இது 8 பார்ட். சரி, இப்போ இந்த 8 டேபிளால் அடிப்போமா? ஒரு தடவை 32 வருமா? 4 42. சரியா? ஒரு பார்ட்டோட வேல்யூ எனக்கு 42. இப்போ எனக்கு இந்த 3 பார்ட்டோட வேல்யூ என்னது? 126. ஃபஸ்ட்டு இங்கே 32 லிட்ரு பி இருந்திருக்கு, இங்கே 126 லிட்ரு பி இருந்திருக்கு. இது ரெண்டையும் தானே நான் மிக்ஸ் பண்ணி இங்கே கண்டுபிடிச்சேன். அப்போ எனக்கு ஃபைனல் பி எவ்வளோ? ஏவோட பி எவ்வளோ? 32. பியோட பி எவ்வளோ? 126. அப்போ ஏபியோட பி எவ்வளோவா இருக்கும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், 158. அவ்வளோதான் இந்த கொஸ்டின்னு. பார்க்க எவ்வளோ பெருசாக இருக்கா? நம்ம கற்றுக்கிட்டதெல்லாம் பொறுமையாக ப்ராப்பராக பண்ணிங்கனாலே, இல்லை ஒன்றுமே நம்ம பண்ணலை, மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், ஆட் பண்ணியிருக்கோம், மைனஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஒரு ஃபார்முலா அது இது எதுவும் போடலை, நீட்டாக ஆன்சர் வந்துருச்சா? இந்த சம்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாமில் போடுறப்ப கண்டிப்பாக 30 செகண்ட் 40 செகண்டில் போட்டுருவீங்க. சரியா? நம்ம இப்போ மிக்சர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அலிகேஷன் வந்து பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். அது அலிகேஷனில் இருக்க சம்மெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ இந்த பாலுக்கு இவ்வளோ விலை கொடுத்துருப்பாங்க, இந்த விலையில் இருக்க பாலை ஆட் பண்ணி இன்னொரு விலையில் இருக்கோட பாலை ஆட் பண்ணால் அந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து வந்திருக்கும். சரிங்களா? ரைஸ் வச்சு அந்த மாதிரி சம்லாம் வரும், அதெல்லாம் அப்புறமேட்டி பார்க்கலாம்.